அஸ்ஸலாமு அலைக்கும். இது காய மருந்துக்கு இருந்துட்ட மெத்தடுமா. ஒரு 1/4 கிலோ வெள்ளை பூண்டு வேக போட்டு திரித்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால், கட்டிப்பால், இது 4 தேங்காய் உள்ள பால். அதுக்கப்புறம் ஈத்தப்பழம் பாதாம் எல்லாம் அரைச்சி வச்சு அதை ஊற்றுறேன். நல்லெண்ணெய் 100, தேன் 100, தேன் 100 தேனும் 100 நல்லெண்ணெய், 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கு பிறகு தேங்காய் பால் வந்து இது 4 தேங்காய் உள்ள பால் அதில் ஜோர வைக்கிறேன். 5 தேங்காய்ண்டா 4 தேங்காய் தான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நெய், இது நல்ல நெய் 100 ஊற்றணும். 100 ஊற்றுறேன் நெய்யில். அதுக்கப்புறம் முட்டை 15 நாட்டு முட்டை. அதுக்கப்புறம் மருந்து தூள் வந்து ஒரு 100 மருந்து தூள் போடுறேன். இதெல்லாம் சளிக்காரருக்கு தம்மா, சளிக்காரருக்கு இதுதான் மூவிங் விளங்குது. கை மருந்து தான் பெரிய வேலை. இது கை மருந்து இல்லை, சத்துள்ள மருந்து. அதுக்கப்புறம் கருப்பட்டி 1/2 கிலோ, கருப்பட்டி 1/2 கிலோ. இல்லை நான் அடுப்பில் ஏற்றி இப்போ மிக்சியில் திருப்பி அடிக்கணும். அடித்து காட்டுறேன். அடிச்சுட்டு அடுப்பில் ஏற்றி கிண்டுறேன். சரி, இதா ஒரு 1/2 மணி நேரத்தில் எண்ணெயெல்லாம் 15 முட்டை, தேன் 100, நல்லெண்ணெய் 100, நெய் 100, கருவு நெய் 100. அது என்னமோ ஒரு கம்பெனி போட்டிருந்தது, இந்த கம்பெனி தெரியல, புதுசாக கம்பெனி. அது 100. தேங்காய் பால் 3 உடைய அளவுள்ள தேங்காய் பால். அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 20-25 பாதாம். ஈத்தப்பழம் ஒரு 6 நல்ல பழம், பெரிய பழம். வேறு என்னது போட்டேன், அவ்வளோதான். பூண்டு ஒரு 1/4 கிலோ உரித்து முதல்ல வேக போட்டுறேன். வடை போடு. வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சொல்லிவிட்டேன். ஒன்றுதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சளி ஆட்களுக்கும் செஞ்சு கொடுங்க. மெயினாக இந்த சளி ஆட்கள்னால இது குடித்தப்பறம் பரவாயில்லையா. இப்போ காய மருந்து கிண்டி கட்டிக்கு ரொம்ப கம்மியாகிக்கிறேன் ஆன்னு சொல்லி இப்போ நான் அது கிண்டுறேன். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விலைக்கு வாங்கி தின்னாலும் இப்படி குவாலிட்டி எல்லாம் போட மாட்டோம்.